வெல்கம் டு மை ஸ்பைடிஎமி. இன்னைக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட PS5 டிஸ்க் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது 4K ரெசல்யூஷனோட இருக்குது. சரி, இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பொறுமையாக அப்படியே வச்சு அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சீல் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், ஏற்கனவே டெஸ்டிங்லாம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே இது ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, உள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உள்ளே என்னடா இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ ஒரு இது மாதிரி கவர் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஓகே, 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. படுக்க போட்டு இது வந்து விளாட்ற மாதிரி இருக்கும், அதுக்காக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா இருக்குது உள்ளே. ஓகே, இங்கே ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏதோ கண்ட்ரோலர் பார்த்தீங்களாங்க, கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஓரமாக வச்சிடலாம். ஓகே, இது நம்ம 2வது கண்ட்ரோலர். மொத்தம் நான் வந்து 2 கண்ட்ரோல் வாங்கினேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதரும் விளையாடுவாப்பில், அவரும் நானும் தான் 2 பேர் சேர்ந்து விளையாடுவோம். ஓகே, இதுக்கு PS5யோட ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஓகே, இது ஓகேங்க, நம்மளுக்கு வந்து HDMI ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஓரமாக வச்சிடலாம். இது வந்து கண்ட்ரோலருக்கு சார்ஜர். இதை வந்து PS5ல கனெக்ட் பண்ணி விட்டு சார்ஜர் போட்டுக்கலாம். ஓகே, இது அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்மளோட PS5 ஓப்பன் பண்ண வேண்டியதாங்க. இதுதான் இப்போ தான் நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஓகே, இது அப்படியே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப நாளாகவே எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. இப்படியே நான் வாங்கிட்டேன். ஓகே, இது இப்போ எடுக்கிறதா சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்க வேண்டியதான். ஏன்னா அதை பொறுமையாக எடுக்கணுங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஓகே, இது அப்படியே பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் எடுத்தாச்சு. அப்படியே பிடிச்சா லைட்டாக வழுக்குதுங்க. சரி, அப்படியே பிடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்க, அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. ஓகே, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் PS5. இங்கே இந்த கவர்லாம் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க. ஓகே, இது கொஞ்சம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே இது எடுக்க ஆரம்பிக்கலாம் ஒன்றா. ஓகே, இது ஒன்று எடுத்தாச்சு. ஓகே, இதை அப்படியே எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சுங்க. அடுத்து இந்த கவர் எடுத்துடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக கவரை பிடிக்கலாங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவே தான் ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்னா டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்க. ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து அப்படியே இங்கே வச்சிடலாம். ஓகேங்க, இந்த கவர் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. ஓகேங்க, இப்போ அப்படியே நான் உங்ககிட்ட PS5 அப்படியே காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்னோட ரொம்ப நாள் கனவுங்க, எப்படியோ PS5 வாங்கணுன்ட்டு. எப்படியோ அது இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். இனிமேல் நம்ம சேனலில் தரமான வீடியோ வரும். சரி வாங்க, இது அப்படியே நான் டிவியில் கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட சரி வாங்க. இப்போ நான் வந்து ஸ்பைடர்மேன் 2 வந்து போடுறேன். ஓகே, ஏன் ப்ரோ ஸ்பைடர்மேன் 1 விளையாட வேண்டியதானே, ஏன் 2 விளையாடுறான்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா டெஸ்டிங்காக விளையாடி பார்த்தேன். சரி, நம்ம அப்படியே ஸ்பைடர்மேன் 2 வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலான்னு தான் நான் வந்திருக்கேன். ஓகே, எவ்வளோ நெட்டுன்னு நான் உங்ககிட்ட பக்கத்தில் காமிக்கிறேன். ஓகேங்க, 82 GB காமிக்குது. சரிங்க, வாங்க, கொஞ்ச நேரம் நான் கழித்து வந்திருக்கேன். இப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 GB ஏறினா நம்ம இந்த கேம் டவுன்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஏறி முடிஞ்சிருச்சு. மைல்ஸ் மாரல்ஸ்க்கும் தனியாக கேம் இருக்குங்க கைஸ், வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் விளையாடி காமிக்கிறேன். ஓகே ப்ரோ, PS5 டிஸ்க் எடிஷன் விலை எவ்வளோன்னு சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 72,000 கிட்ட வருதுங்க. PS5 டிஸ்க் எடிஷன் சொல்கிறேன், 72,000 வருது. நான் வந்து ப்ரோ வெர்ஷன் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு, நம்ம PS6 வரும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா PS6 வரும், ஆனால் என்ன ஒரு டைம் ஆகும்னு நினைக்கிறேன், ஒரு 3 வருஷம் ஆகும். நான் அதனால தான் வந்து நான் டிஸ்க் வெர்ஷனை இது பண்ணேன் கைஸ். நீங்களும் PS5 வாங்குறீங்கன்னா வந்து UPS வாங்கி வச்சுருங்க கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட் ஆயிரும் கைஸ். திரும்பியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஏற்றுற மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் UPS வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து வாங்கின ரீசன் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு வந்து கிராமத்து சைடுனால நான் வாங்கி வச்சுருக்கேன்.
ஏன்னாங்க கிராமத்து சைடாக இருக்கிறனால அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் யூபிஎஸ் வாங்கின ரீசனே அதே தான். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.